நான் தான்ப்பா மதுரை லதாம்மா பேசுகிறேன். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிக்கன் பொடி மசாலா செய்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் லதா அம்மா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு, டிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்க. செய்யட்டா? அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடுகு போடலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. சிக்கன் பொடி மசாலுக்கு சின்ன வெங்காயம் 1 கிலோவுக்கு ஒரு 200 கிராம் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. தக்காளி 1 தக்காளி போதும். சிக்கனுக்கு பொடி மசாலுக்கு 1 தக்காளி போதும். ரொம்ப தக்காளி போட வேண்டாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. 1 கிலோவுக்கு கொஞ்சம் பொடி மசாலுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இது நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டும் வதங்கிருச்சு. இனி சிக்கனை எடுத்து போடலாம். கொஞ்சம் உப்பு, சும்மா தண்ணி 5-6 ஊற்றினா போதும். சிக்கன் இதுலேயே வெந்துடும். தண்ணி இதில் இருக்கக்கூடாது. அதனால் சிக்கன் தண்ணி இறங்கும். சும்மா 5-6 தொளிச்சு விட்டால் போதும். இதிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். கறி வெந்தால் தான் அப்படியே இது பொடி மாதிரி வரும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுப்பா. தண்ணி சுத்தமாக கிடையாது. நல்லா தண்ணி நம்ம தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. சும்மா ஒரு பொட்டு தான் ஊற்றுனேன். நல்லா வெந்து நல்லா தண்ணியே இல்லாமல் இந்த கறி தண்ணியிலேயும் வெந்துடும். இனி மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாத்திரம்தான் போடணும். வெறும் ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். வதக்கிட்டு லாஸ்ட்டில் மிளகுத்தூள், ஜீரகத்தூள். இந்த காரமே போதும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான். சிக்கன் பொடி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அம்மாவுக்கு கமெண்ட் போடுங்க. ஓகே, சிக்கன் பொடி மசாலா ரெடி ஆயிடுச்சுப்பா. இன்னைக்கு கடையில் பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம். எல்லாம் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்றோம். இப்போ சிக்கன் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. காரம் எதுவுமே போடல. வெறும் கரம் மசாலும், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி அதான் போட்டு செஞ்சுருக்கு. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.